சொல்லப்படுகிறதான ஒரே ஒரு பகுதியாக புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இனியும் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க வேண்டியது 22 புத்தகங்கள் நாம் பார்க்க வேண்டிய புத்தகங்களா இருக்கிறது. இந்த ஹிஸ்டரி என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏறத்தாழ 30 வருடங்களை இது கவர் பண்ணுகிறதா இருக்கிறது. 30 வருடங்கள் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறினதிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் அந்த தனியாய் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிற அந்த 30 வருடங்கள் வரைக்கும் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரத்துக்கு ஏறுகிறதான அந்த நாள் தொடங்கி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மிஷனரி பயணத்தை முடித்து ரோமாபுரியிலே அவர் வீட்டு சிறையிலே வீட்டு காவலில் வைக்கப்பட்ட இடம் வரைக்கும் ஏறத்தாழ 30 வருடங்களை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கவர் பண்ணுகிறது என்று நாம் பார்க்க முடியும். இந்த ஹிஸ்டரியில வேறொரு சுவாரஸ்யம் என்ன இருக்கு என்று சொன்னால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க ஒரு டிரான்சிஷன் பீரியடை நாம் இதை கவனிக்க முடியும். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிறது யூதர்களுக்காக சொல்லப்படுகிற யூதர்கள் மத்தியிலே பிரபலமாக அல்லது யூதர்களுக்கு என்று சொல்லப்படுகிற அந்த வாக்கியம் தொடங்கி முடியும் பொழுது யூதர் அல்லாத ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று முடிவதை நாம் பார்க்க முடியும். யூதர்களிலிருந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் பீரியடாக அது கடைசியாக கிறிஸ்தவம் அல்லது யூதர் அல்லாதவர்களும் சேரப்பட்ட ஒரு இடமாக அது முடிகிறதை நாம் கவனிக்க முடியும். பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த கமிஷன் நிறைவேறுகிறதையும் கடைசியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன கட்டளையை நிறைவேற்றுகிறதையும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைவேற்றுகிற அந்த பயணத்தையாவது வெளிப்படுத்துவதை நாம் கவனிக்க முடியும். இதுல மொத்தம் சொல்லப்பட்ட சாப்டர்ஸ், அதிகாரங்கள் 28, சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதாவது வசனங்கள் 1007 வசனங்கள் இதில் சொல்லப்படுகிறது. இது என்ன என்றதை நாம் பார்க்கதான் சொல்கிறோம். ஆனால் என்னோட ப்ரீபேஸாக நான் சொல்லி வருகிறேன், மறுபடியும் சொல்கிறேன். எழுதினவர் ஆத்தர் லூக்கா என்கிறவர். எழுதப்பட்ட காலகட்டம் 62வது வருஷத்திலே இது முடிக்கப்படுகிறது. வேதாகமத்திலே 44வது புத்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இது 5வது புத்தகம். புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சரித்திர புத்தகம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு புத்தகம். இனியும் 22 புத்தகங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 28 அதிகாரங்கள் இருக்கிறது, 1007 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய கீவேர்டு இந்த புத்தகத்துக்கு கீவேர்டு என்று சொல்லப்படுகிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் growth ஆஃப் த சர்ச். அதாவது சபை ஸ்தாபிக்கிற ஸ்தாபனம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி. சபை ஸ்தாபனம் மற்றும் அதனுடைய வளர்ச்சி என்ற ஒரு கீவேர்டு. எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படியாக அது வளர்ந்தது என்று சொல்லப்படுகிறதான ஒரு கீவேர்டு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். முதல் 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய போதனை, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் என்கிற 5 காரியத்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சபை ஸ்தாபிக்கப்பட்டதும் சபை வளர்ச்சியையும் குறித்து சொல்லப்படுகிறது. ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வளர வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்காக நிருபங்கள் இருக்கிறது. கடைசி காலங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வெளிப்படுத்துகிற கடைசி புத்தகம். சரி, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில 2 கீ பாசேஜஸ், ஒவ்வொரு புத்தகத்துக்கும் நாம் கீ வேர்டை எழுதி வருகிறோம், கீ சாப்டர்ஸ் எழுதி வருகிறோம், கீ பாசேஜஸ் எழுதி வருகிறோம். இதுல கீ வேர்டு என்பது தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் growth ஆஃப் த சர்ச். இதுல கீ பாசேஜஸ் என்று சொல்லப்படுகிறது 2 கீ பாசேஜஸ். முதலாவது கீ பாசேஜ் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த 1வது அதிகாரம் 8வது வசனம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதற்கும் ஒரு கீ பாசேஜ். ஏன் கீ பாசேஜ் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அது. என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் 4 இடங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எப்பொழுதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. சரி, 2வது கீ பாசேஜ் 2வது அதிகாரம் 42 47 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும்
எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தை பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் வைத்து ஒவ்வொருவரும் தேவையானது தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர் ஒருமனப்பட்டவராய் தேவாலயத்திலே அனுதினம் சரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிடித்து மகிழ்ச்சியோடும் சம்பந்தமான இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை குறித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு செய்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். 28 அதிகாரங்களில முதல் அதிகாரத்திலே ஒரு கீ பேசேஜ், இரண்டாவது அதிகாரத்துல ஒரு கீ பேசேஜ் என்று மையமாக வேத வல்லுநர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. முதலாவது கீ பேசேஜ் நான் சொன்னேன், முக்கியமான வாய்ந்தது எருசலேம், யூதேயா, சமாரியா பூமியின் கடைசி பரிந்தும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்தையும் 3 பகுதியாக அவர்கள் பிரிக்கிறார்கள். அதை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். முதலாவது பகுதி, முதலாவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 4வது வசனம் முடிய ஜஸ்ட் எழுதி கொள்ளுங்கள். நான் அதை சின்னதாக நான் வாசிக்க போகிறோம். முதலாவது பகுதி மொத்தம் 3 பகுதியாக அதை பிரிக்கிறார்கள். முதலாவது பகுதி 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 4வது வசனம் முடிய, இரண்டாவது பகுதியாக 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 25வது வசனம் முடிய 2வது பகுதியாகும். 3வது பகுதி 13வது அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரங்கள் முடிய. என்ன விசேஷமா இருக்கிறது? 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். 5வது வசனம், சரி. இப்ப 4வது வசனத்துல சிதறி போகிறார்கள். எங்கிருந்து சிதறி போனார்கள்? எங்கிருந்து சிதறி போனாங்க? எந்த சம்பவத்துக்கு அதுக்கப்புறம் நடந்தது? சேவான் கல்லெறியப்படுறாரு. சேவான் கல்லெறியப்பட்டவுடனே 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம், அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அது வரைக்கும் எங்க இருந்தாங்க? எருசலேமில் இருக்கிறார்கள். இப்பொழுது 5வது வசனம் எங்கு ஊழியம் தொடங்குகிறது? சமாரியாவுல தொடங்குது. இப்போ 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க திரும்ப. முதலாவது எருசலேம் அங்கு முடிகிறது. 8வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் எருசலேம்ல அங்க முடிக்கிறாங்க. அடுத்த மிஷன் ஆரம்பிக்கிறது எங்க? யூதேயா சமாரியா அந்த வசனத்தில் சொல்லுகிறது. இங்க சமாரியா, பிலிப் எங்க போகிறார்? சமாரியாவுக்கு போகிறார். மேல 3வது வசனத்தில் என்ன சொல்லு? 1வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போகிறார்கள். முதலாவது சமாரியாவுக்குள்ளார அங்க சத்தியம் உள்ள நுழைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 12வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். பாருங்க, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வருகிறார்கள். அதாவது முதலாவது சாப்டர், முதலாவது பகுதி என்று சொல்லப்படுகிற ஃபர்ஸ்ட் டிவிஷன் விட்னஸ் இன் ஜெருசலேம். எருசலேமிலே சாட்சியா இருந்த சம்பவங்களை முதலாவது பகுதியாக நாம் பார்க்க முடியும். 8வது அதிகாரம் 4வது வசனம் முடிய. இரண்டாவது பகுதி விட்னஸ் இன் யூதேயா அண்ட் சமாரியா. யூதேயா அண்ட் சமாரியா என்று சொல்லுகிறதான இரண்டாவது பகுதி 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 25வது வசனம் முடிய இந்த யூதேயா சமாரியா பகுதிகளிலே சீஷர்கள் இருந்தார்கள். அடுத்தது 13வது அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பூமியின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் கடந்து செல்கிற ரோமருக்கு கடந்து வருகிறார்கள். மேப்பை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு நீள் வாக்குல இருக்கும். நீங்கள் உங்களுடைய வேதாமத்திலே மேப்பை நீங்க பார்க்கலாம். நீள் பகுதியில இருக்கிறது, மேலே இருக்கிறது கலிலேயா, நடுவில் இருக்கிறது சமாரியா, கீழே இருக்கிறது யூதேயா. யூதேயாவுடைய கேபிட்டல் எருசலேம். எருசலேம்ல இருந்து வெளியே வருகிறார்கள், கேபிட்டல் விட்டு வெளியே வருகிறார்கள். யூதேயா முழுவதும் அங்கு சுவிசேஷம் செல்கிறது. பின்னர்
பின்னதாக எதிரி நாடு என்று சொல்லப்படுகிறது சமாரியாவுக்கு செல்கிறது. அதுக்கு பின்னதாக மற்ற எல்லா இடங்களிலும் ரோமாபுரி என்று சொல்லுகிறது. நீங்க வேர்ல்டு மேப்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட தொலைதூரம் கடந்து சென்று ரோமாபுரியிலே அங்கு சுவிசேஷம் கடந்து செல்வதை பார்க்க முடியும். பவுலினுடைய ஊழியங்கள் அங்கு பார்க்கும் பொழுது 3 சுவிசேஷ பயணங்கள், 3 மிஷினரி பயணமும் அந்த காலத்துல பிளேன் கிடையாது, அல்லது ஸ்பீட் போட் கிடையாது. அந்த பாய்மர படகை வைத்துக் கொண்டு அவர்கள் அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து அந்த ஏரியாவை கவர் செய்து அந்த ஊழிய நாட்களை நாம் பார்க்க முடியும். 3வது பகுதி, அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது போல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வசனம் நிறைவேறுகிற அந்த காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டதை நாம் கவனிக்க முடியும். 1வது பகுதி எருசலேமிலும், பின்னதாக 2வது பகுதி யூதேயா சமாரியாவிலும், 3வது பகுதி சமாரியா மிச்சம் உள்ள பகுதி பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கிற அந்த 3வது பகுதியாக நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்ப 2வது கீ பாசேஜை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பெற்றுவதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த எல்லாரும் 43வது வசனம், எல்லோருக்கும் என்ன நடக்கிறதாம்? பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அங்க நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் இருக்கிறது. எல்லோருக்கும் என்ன நடந்ததாம்? பயம் உண்டாயிற்று. பயம் அங்கு வருகிறது. எப்படிப்பட்ட ஒரு பயம்? ஒரு மனுஷனை பார்த்தோம்னா பயந்து ஓடுகிற ஒரு பயம் அல்ல. ஒரு மனுஷனை பார்த்தோம், ஐயோ வந்துட்டான், நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா ஒரு கலகத்தை உண்டு பண்ணி போய்விடுவானே என்று சொல்லி ஓடி ஒழுகிற பயம் அல்ல. அவனோடு கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிற பயம் அல்ல. பார்க்க விகாரமா இருக்கிறான் என்று சொல்லுகிற பயம் அல்ல. இருளை பார்த்து ஒரு மனுஷன் பயப்படுகிற பயம் அல்ல. இந்த பயம் எப்படிப்பட்ட ஒரு பயம்? மரியாதைக்குரிய ஒரு பயம், ஒரு ரெவரன்ஸ் என்று சொல்லுகிற ஒரு பயம், அதாவது கீழ்ப்படுகிற ஒரு பயம். நமக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது, நான் கேட்ட காரியம் நிறைவேற்றப்பட்டது, ஆகவே அவர் சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு பயம். நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சமூகத்துல நடக்காது என்று வைத்த ஒரு விண்ணப்பம் நடைபெறுகிறது என்று சொன்னால் சந்தோஷம் மாத்திரம் வரக்கூடாது, அங்கு என்ன வர வேண்டும்? பயம் வர வேண்டும். அந்த வசனத்தை வாசிங்க. 5வது அதிகாரம் 11வது வசனம், அப்போஸ்தலர் 5:11. சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 13. பாருங்க, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடைய சேர்ந்து நிக்க கூட அவங்களுக்கு பயம் வருகிறது. ஆகிலும் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். இன்னொரு வசனம், லூக்கா 7:16, லூக்கா 7:16. அங்க பாருங்க, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குகிறான். தொடங்கின உடனே இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அல்ல, ஒரு பயம் வந்து விட்டது. எல்லோரும் பயம் அடைகிறார்கள். மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்களாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எஸ்தர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம். யோபுவுக்கு முந்தின புஸ்தகம் எஸ்தர் 8:17. பாருங்க, ஒரு அருமையான சம்பவம். நமக்கு அந்த ஹிஸ்டரி தெரியும். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்களாம். என்ன நடக்குது? எந்த யூதரை கொலை செய்ய வேண்டும், அவர்கள் பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அபகரித்து கொள்ளலாம், எல்லாவரையும் கொலை செய்யலாம் என்று சொல்லி ராஜா தன்னுடைய மோதிரத்தை கிஃப்டாக போட்டு விடுகிறார். உனக்கு வேண்டியது எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி ஆமான் கையில கொடுக்கிறாரு. அவன் என்ன பண்றான்? யூதர்கள் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் அழித்துப்படுங்கள் என்று சொல்லி ராஜாவுடைய டிகிரி அங்க பிறக்கிறது. எழுதி முத்திரையிட்டு எல்லா 127 நாடுகளுக்கும் எழுதி அனுப்புகிறார்கள். எல்லாம் திகில் அடைந்து இருக்கிறார்கள். அப்பொழுது எஸ்தரினுடைய
அந்த முயற்சினாலும் ஜனங்கள் யூத ஜனங்கள் உபவாசம் இருந்து ரட்டு உடுத்தி சாம்பலில உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே கதறி அழுத பொழுது சூழ்நிலை மாறுகிறது. எப்படி சூழ்நிலை மாறுகிறது? வசனத்தை வாசிங்கள். 8வது வசனம் 8:8. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கன்னு சொல்லி எழுதுறாரு. அதே 3வது அதிகாரம் 10-11 வாசிக்கிறீங்க. அப்போது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகையான அமோதாவின் குமாரனாகிய யூதரின் சத்ருவாகிய ஆமானிடத்திலே கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த விகையை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யலாம்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்க? நீ அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் நீங்க அழித்து போடலாம் என்று சொல்லி அங்க நடக்கிறது. ஆனால் அதற்கு நேர் மாறாக நடக்கிற சம்பவம் 8வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 12வது வசனத்துல பாருங்க. அந்தந்த பட்டணங்களில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லோரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. 9வது வசனத்துல பார்க்கும்பொழுது என்ன எல்லாம் யாருக்கெல்லாம் எழுதுறாங்கன்னு சொல்லி 2 லாங்குவேஜில் எழுதுறாங்களா. யூதர் லாங்குவேஜும் லோக்கல் லாங்குவேஜ் 2 பைலிங்குலா எழுதி 127 ஸ்டேட்ஸுக்கு எழுதி அனுப்புறாங்க. எந்த ஜனங்களுக்கு யூதர்களை நீங்கள் கொலை செய்து அழித்து விடுங்கள் என்று சொல்லி எந்த ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே ராஜாவினால் அதே ஜனங்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் ஆதரிக்காமல் எதிராக இருக்கிறார்களோ அவர்களை கொன்று போடுங்கள் என்று சொல்லி வேறொரு கட்டளை பிறக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது. அப்பேற்பட்ட சம்பவத்தை நடத்தினது எந்த ஒரு விக்கிரகத்தினாலேயோ கிடையாது, எந்த ஒரு தெய்வத்தினாலேயோ கிடையாது. ஜீவனுள்ள தேவனாகிய யூதருடைய தேவனா இருக்கக்கூடிய யெகோவா தேவனுக்கு தான் இது முடியும் என்று சொல்லி இந்த ஜனங்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பயந்தார்கள். யூதராக மாறுவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தான் இங்கும் நடக்கிறது. அங்க பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில் இறங்குகிறார். சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறார்கள். போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது. முடியாது என்று சொல்லக்கூடிய சரித்திரத்தில் இல்லாத காரியங்கள் நடக்கிறது. தலைகளா இருக்கிறதை நேராக மாற்றக்கூடிய அளவிற்கு அப்போஸ்தலர்களாலே வல்லமை நிறைவு பெற்றிருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன வருகிறது? பயம் உண்டாகிறது. அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டிய பயம், தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வருகிறோம், நாம் வைக்கிற விண்ணப்பம் நிறைவேறுகிறது என்று சொன்னால் சந்தோஷம் மாத்திரமல்ல, பயம் வர வேண்டும். என்ன பயம்? அவர் சொல்லுகிறதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமே. ஒரு சின்ன ஒரு சம்பவம்ல ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய ஷேக்கினுடைய ஒரு வாகனம் எப்பொழுதும் நின்று கொண்டே நிற்கிறது, வீட்டை மறைத்து கொண்டே இருக்கிறது வைத்துக் கொள்ளும். ஒரு மினிஸ்டருடைய வாகனம் எப்பொழுதும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. அவருடைய மினிஸ்டரோட பக்கத்து வீடு தான். நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. டிரைவருக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டா கேட்கல. அவர் டிரைவர் இங்கதான் நிப்பாட்டணும்னு அவர் ஷேக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போறாரு. நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு வழியா நேரடியா ஷேக்கையே பார்த்து சொல்லிடலான்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளார போகிறோம். எல்லா செக்யூரிட்டியும் தாண்டி எல்லா ஜனங்களிடத்துலயும் நம்ம பர்மிஷன் கேட்டு கடைசியா ஷேக்கை போய் பார்க்க போறோம். அவர் உடனே வாங்க வாங்க வாங்க, நீங்க பக்கத்து வீடு தானே வாங்கன்னு சொல்லி நம்மளை கூட்டு போய் அவருடைய ஹால்ல உட்கார வச்சு பக்கத்துல உட்கார வச்சு என்ன வேணும்னு கேட்கிறாருன்னு நம்ம வச்சுக்கிறோம். நம்ம அறியாமலே நாம் ரொம்ப ஒடுக்கமா நம்ம உட்கார்ந்துருப்போம். இவ்வளவு பெரிய மனுஷன் பக்கத்துல நம்ம உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லி நாம என்ன வேணும்னு அவர் கேட்டாலும் அந்த நேரத்துல இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவதற்கு கூட நம்ம பயப்படுறோம். கம்ப்ளைண்டோட தான் நம்ம போயிருக்கிறோம், கோபமா நம்ம போனோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள போவதற்கு, அவரை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி கிடைக்காமல் கஷ்டப்பட்டு அவரை பார்ப்பதற்கு நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனா அவரோ தன்னுடைய மேலாண்மையை காண்பிக்காதபடிக்கு நம்மை தோல்ல கை போட்டு கூட்டு போயிட்டு சோஃபால உட்கார வச்சு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன பிரச்சனை உடனே கேளு, நீ பக்கத்து வீட்டுக்காரன் நான் உனக்கு அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னோம்னா நாம தயங்கி சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுடைய டிரைவர் என் வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்றாரு, எனக்கு வண்டி எடுத்துட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஏதாவது தீர்த்து வைக்கணும்னு சொல்றாரு. நம்ம சொன்ன உடனே அவர் போன் பண்ணி டிரைவர் சொன்னாரு, யாரும் இனிமேல் இந்த வீதியில நிப்பாட்டாதீங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு அவர் மேல எவ்வளவு மதிப்பு இருக்கும். நம்ம போன பிரச்சனை
தீர்ந்தது மாத்திரமல்ல, அவர் மேல் நமக்கு மதிப்பு வருகிறது. அவர் சொல்லுற காரியத்தை எல்லாம் நம்ம கீழ்ப்படிவோம். அவரை கூட்டி நாம் மற்றவர்களுக்கு பறைசாற்றவும் ஆரம்பித்து விடுவோம். நல்ல மனுஷன் அவரு, எந்த இதையும் செய்ய மாட்டார், ஓடி போய் ஒரு பிரச்சனை சொன்னா உடனே தீர்த்து வச்சிருவாரு அப்படி நம்ம பேச ஆரம்பித்து விடுவோம். அது பிராக்டிக்கலாக நமக்கு வருகிற அந்த சுபாவம் கிறிஸ்தவத்துக்குள்ளே வருகிறது கடினமா இருக்கிறது. இந்த வசனத்தை இன்னைக்கு அதனாலதான் நான் அதை ஹைலைட் பண்றேன். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று என்று சொல்கிற அந்த வார்த்தை கிறிஸ்தவத்திலே வரும் பொழுது நாம விண்ணப்பம் வைக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாம உபவாசம் இருந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். உபவாசம் இல்லாம சில விண்ணப்பங்களை வைக்கிறோம். உடனே நடக்கிறது அல்லது தாமதித்து நடக்கிறது. நிறைவேறின உடனே அதுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம ஒரு பார்ட்டியை கொடுத்துட்டு நம்ம கடந்து விடுகிறோம். ஆனால் பைபிளில சொல்லப்பட்ட, இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவத்திலையும் காரியங்களிலும் கீழ்ப்படிவதற்கு நமக்கு அந்த பயம் வர மாட்டேங்கிறது. அடிப்படையான ஒரு விசேஷ விஷயம் கூட கீழ்ப்படிவதற்கு 1000 கேள்விகள், அல்லது கட்டளை என்று சொல்லப்படுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு 1000 கேள்விகள். எவ்வளவு சடங்காச்சாரங்களை நாம் அதுல கொண்டு வருகிறோம். ஆனால் பயம் எங்கு போனது? ஆரம்ப காலங்களிலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே, சீஷர்களுக்குள்ளே பயம் உண்டானது. அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு ரெவரன்ஸ். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமே, அவர் சொன்ன காரியம் நமக்கு எவ்வளவு நன்மையான செய்திருக்கிறார். ஒரு தேவன் உலகத்தை உண்டு பண்ணின தேவன், நம்மை உண்டு பண்ணினவர், நம்மை உருவாக்கினவர். நாம் ஒரு தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நாம் இருக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கூட அவர் கேட்டு அதை சரி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு ரட்சகருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமா வேண்டாமா என்கிறதற்கு நமக்கு அந்த பயம் இல்லாமல் போகிறது. 13வது வசனத்தை வாசிங்க. 2:13. அப்போ மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மதுபானம் குடிச்சிட்டு இவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குடிச்சிட்டு இவங்க ஏதோ ஒரு பாஷையில பேசிட்டு இருக்கிறாங்க, குடிகாரர்கள் என்று சொல்லி பரியாசம் பண்ணின அதே வாய் என்ன நடந்தது? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கீழ்ப்படிந்தது, அந்யோன்யத்திலே இருந்தது, அவர்களுக்கு பயந்து இருந்தது. எத்தனை ஜனம்? கொஞ்சம் ஜனம் கிடையாது, அநேக ஜனம். 42வது வசனத்துல பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே, அந்யோன்யத்திலே, அப்பம் பிட்குதலிலே, ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாய் தரித்திருந்தார்களாம். யாரெல்லாம் அந்த அவர்கள்? அந்த 3000 பேர் யாரெல்லாம்? வாசிங்க 9வது வசனம் 10வது வசனம். பார்த்தர், மேதர், எலாமீத்தர், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து 16 தேசங்களை சேர்ந்த ஜனங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கிறார்கள். 16 நான் கரெக்டா என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் சுற்றிகளை குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிறார். ரோமாபுரியரும் 13, யூதர் 14, அடுத்தது கிரேக்கர் 15, அரேபியர் 16. சொன்னது கரெக்ட் தான். 16 நாட்டினர் அந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். அந்த ஜனங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர். அந்த 3000 பேர் எப்படி இருக்கிறார்களா? அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் இருக்கிறார்கள், அந்யோன்யத்தில் இருக்கிறார்கள், அப்பம் பிட்குதலிலே இருக்கிறார்கள், ஜெபம் பண்ணுதலிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஒருமித்து இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஒருமித்து இருக்கிறார்கள், பயந்து இருக்கிறார்கள். 46வது வசனத்துல வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கு இருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். முதலாவது அவர்களுக்கு பயம் இருக்கிறது, ஒருமித்து இருக்கிறார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு 45வது வசனத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு பெரிய அதிசயம், காணி ஆட்சிகளை விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார்களாம். பாருங்க எப்படி ஒரு விசேஷம். ஒருமித்து இருக்கிறார்கள், பொதுவாக இருக்கிறார்கள், பொதுவாக வைத்து அவர்கள் அனுசரிக்கிறார்கள். காணியாட்சிகளா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், தன்னுடைய ஆஸ்தியா இருக்கட்டும், தன்னுடைய நிலம் புலன்களா இருக்கட்டும், அதை கூட விற்று எல்லாவற்றையும் காமனாக வைத்திருக்கிறார்களாம். யாருன்னா அவங்க நம்மை அறியாத ஜனங்கள். இப்ப நம்ம இந்தியாவுக்குள்ளார, தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய
ஒரு குறுகிய வட்டாரத்துல ஒரே பாஷை பேசக்கூடிய நமக்கு உள்ளார இந்த ஒரு ஐக்கியம் இருக்கிறதா அப்படின்னா நமக்கு தான் நம்மளுடைய இருதயத்தை நம்ம கேட்டுக்கொள்ளணும். இந்தியாவுக்குள்ளார மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே மொழி பேசக்கூடிய நாம், அங்கு இத்தனை 16 மொழிகள் பேசக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவர்களுக்குள்ளே பயம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு மனப்பாவம் இருந்தது, அவர்கள் ஒருமித்து இருந்தார்கள். ஒவ்வொருவனையும் தன்னுடைய மனுஷன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய அக்கா, தன்னுடைய தங்கை, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தம்பி என்று நினைத்து மாத்திரத்துலதான் அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு தன்னுடைய சொத்தையும் விட்டு அவர்களுக்கு காசு கொடுக்குறாங்க. என்னிடத்துல கையில காசு இல்ல, ஆனா உனக்கு தேவையா இருக்கா, என்னுடைய சொத்தை வித்து நான் கொடுக்குறேன், வச்சுக்கோ, நீ நல்லா இரு, நம்ம எல்லாம் ஈக்குவலா இருக்கணும், ஏன்னா நீ என்னுடைய ரத்தம். ஏசு கிறிஸ்து மரித்து அவருடைய ரத்தத்தினாலே வாங்கி உன்னையும் வாங்கியிருக்கிறார், என்னையும் வாங்கியிருக்கிறார்னா, நீயும் நானும் ஒரே அப்பத்துல நம்ம சாப்பிடுறோம், நீ நானும் ஒரே ரத்தத்துல கலந்துக்கிறோம்னு சொன்னால், நீ நானும் ஒரே டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னால், உனக்கு ஒரு பிரச்சனை அது என்னுடைய பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை அதை நீ தான் சரி செய்யணும். அந்த ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்களுக்குள்ளே அந்த ஒரு ஐக்கியம் அங்க இருக்கிறது நாம பார்க்க முடியும். ஆட்சிகளை விற்று அவர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். அந்த காலத்துல டெய்லி இருந்திருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? 46வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்தார்களாம். டெய்லி அவங்க உட்கார்ந்துறாங்க. உட்காரும் காரணம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க அவங்களுக்கு நேரம் போதல. வாசிக்க வேதம் அவங்களுக்கு பத்தாமல் போகிறது. வாசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் தீர மாட்டேங்கிறது. கேட்டு நமக்கு சலிக்க மாட்டேங்கிறது. காலையில தொடங்கி ராத்திரி வரைக்கும் அங்கு பேசி ஒரு மனுஷன், ஐசிங்கிற மனுஷன் கீழே விழுகிறது நம்ம பார்க்கிற வசனத்துல. எவ்வளவு வசனத்துல அவங்க கேட்கிறாங்க, கேட்டு சலிக்க மாட்டேங்க. ஒருத்தர் பேசி முடிக்கிறாரு, இன்னொருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒருவர் மாதிரி ஒருவர் பேசுங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல பேசாதீங்கன்னு சொல்றாரு. அந்த அளவிற்கு அவர்களுக்கு வசனத்தை கேட்க வேண்டிய ஆவல் அங்கு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற நேரம் எவ்வளவு? தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு 40 நிமிஷம். ஒரு வாரத்துல தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நமக்கு கொடுக்கிறபடி நேரம் எவ்வளவு? 40 நிமிஷம். அவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய 40 நிமிஷத்துல கேட்கக்கூடிய ஆலோசனைகளை இருதயத்துல வைத்து அதன்படி செயல்படுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. தெய்வ பயம் எங்கு போனது? 40 நிமிஷம் கேட்கப்படுகிற வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம கஷ்டம். ஞானஸ்நானம் எடு அப்படின்னா ஏன் எடுக்கணும்? எதுக்கு எடுக்கணும்? இப்ப ஏன் எடுக்கணும்? நான் மெதுவா எடுத்துக்கிறேன். எனக்கு தேவன் நேரடியா வந்து சொல்லட்டும், எனக்கு ஆண்டவர் கனவுல சொல்லட்டும், எனக்கு இவ்வளவு கேட்கட்டும், நான் ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கேன், அது நிறைவேறட்டும், நான் வீடு கட்டணும், வீடு கட்டிட்டேன்னா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். எத்தனை கேள்விகள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயம் எங்கு போகிறது? கிறிஸ்தவன் பெயர் ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிற நமக்கு பயம் நமக்கு வருகிறது மிகவும் கடினமா இருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம முடியல, ஐக்கியமா இருக்க முடியல, ஒரு மனமா இருக்க முடியல. ஒருத்தரை கேட்டுக்கிறோம், மாறி ஒருத்தரை கேட்டுக்கிற மொழிய. என்னுடைய மனம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எவ்வளவு விஷயம் நம்ம பார்க்கிறோம். பழைய காலத்துல அவர்கள் டெய்லி தேவாலயத்தில் இருக்கிறார்களாம். அடுத்தது என்ன பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் என்ன பண்றாங்க? போஜனம் பண்ணினார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அப்படிங்கறது நம்ம உடனே கம்யூனியன் நம்ம கம்யூனியன் தான் இது, பட் லார்ட் சப்பர் கிடையாது. கம்யூனியன் அப்படின்னு சொல்றது சேர்ந்து சாப்பிட்டுக்கிறது. ஆனால் லார்ட் சப்பர் கர்த்தருடைய பந்தி கிடையாது இது. அவர்களுக்கு நமக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா பிரியாணி இருக்கு, பாயாசம் இருக்குது, வடை இருக்கு, இட்லி இருக்கு, வித்தியாசமான பலகாரங்கள் ஆகாரங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆகாரம் தான். என்ன ஆகாரம்? இந்த குப்பூசு தான் அவங்களுக்கு. மேக்சிமம் அதுல பட்டர் போட்டு கொடுப்பாங்க, அல்லது அதுல ஒரு பூண்டு போட்டு கொடுப்பாங்க. அதுல ஒரு விசேஷமா அவங்க செய்வாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு உடைய. அப்பதான் அவங்களுக்கு அதுல சால்னா என்ன வேணாலும் இருக்கலாம். ஆடு அடிக்கலாம், மாடு அடிக்கலாம், இந்த வித்தியாசமா சப்ஜி செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு மேக்சிமம் இருப்பது அந்த அப்பம். அந்த அப்பத்தை விட்டு தான் சாப்பிட போறாங்க. வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணுகிறார்களாம். அதுல 2 விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் பாருங்க. வீடுகள் தோறும் ஏன் அவர்கள் அப்பம் விற்க வேண்டும்? முதலாவது காரியம், 16 தேசத்தார் அங்கு கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் இதுவரைக்கும் போனது கிடையாது. நமக்கு அப்படி பிரச்சனை கிடையாது. நம்முடைய கலாச்சாரத்துல தமிழர்கள் மத்தியில எல்லாரையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம்.
எல்லாருடைய வீடுகள் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு இந்தியன் ஒரு அரபி வீட்டுக்குள்ள நுழைவான் அப்படின்னு நுழைய மாட்டாங்க. கதவுல நின்று தட்டிக்கிட்டே இருக்கும். வரலாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும், உள்ள போகக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும், நமக்குள்ளார ஒரு வேலி அடைத்து வச்சிருப்போம். அதே ஒரு அரபியும் நம்மளுடைய வீட்டுக்கு வரும் பொழுது யோசிப்பாங்க, வரலாமா வரக்கூடாதா, அந்த ஒரு பயம் இருக்கும். 16 நாட்டு ஜனம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று மாறி இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரி என்று கை கோர்த்திருக்கிறார்கள். அப்போ வீடுதோறும் போவதற்கு அவர்களுக்கு அந்த ஒரு ஐக்கியம் வளர்ந்தது. நீ அரபியா நான் பரவாயில்ல, நீ கிரேக்கனா பரவாயில்ல, நீ பங்குலியாவா பரவாயில்ல, இஜிப்சியனா பரவாயில்ல, நீ மேத்தனா பரவாயில்ல, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் நீ சகோதரன், நீ ஒரு கிறிஸ்தவன், உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார், நீ நானும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு ஐக்கியம் அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது. அதனாலதான் வீடுகள் தோறும் அவங்க போனாங்க. இதுவோ மாளிகை, என் வீடு கொடுத்த, நீ கொட்டகை கட்டி வச்சிருக்கிற, நாங்க டென்ட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்க உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டோம், எங்க வீட்டுல கார் இருக்கு, உங்க வீட்டுல நீ வெறும் சைக்கிள் தான் வச்சிருக்கிற, நாங்க நடந்துதான் போவோம், உங்க வீட்டுல நான் வரலாமா, எங்க வீட்டுக்கு நாங்க வரலாமா, அந்த எந்த ஒரு அப்பார்த்தீட் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு பிரிவினை அங்க கிடையாது. எல்லா வீடுகளுக்கும் அவர்கள் போனார்கள், வீடுகள் தோறும் போனார்களாம். ஒரு குரூப் இன்னைக்கு உங்க வீட்டுல மீட்டிங், நாளைக்கு இங்க வீட்டுல மீட்டிங், நாளைக்கு இந்த வீட்டுல மீட்டிங், நாளைக்கு அவங்க வீட்டுல மீட்டிங், எல்லா வீட்டுக்கும் நாங்க போவோம். அங்க வீட்டுல வச்சா நாங்க வர மாட்டோம், இந்த வீட்டுல வச்சா நாங்க போக மாட்டோம், இந்த வீட்டுல வச்சா எங்களுக்கு பிடிக்காது, அந்த வீட்டுல வச்சா எங்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம். எத்தனை பிரிவினைகள் நமக்குள்ளார வச்சிருக்கிறோம். வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விடுகிறார்கள். வீடுகள் தோறும் போனது மாத்திரமல்ல, போயிட்டு கை வச்சு சாப்பிடுறாங்க, கை வச்சு சாப்பிடுறாங்க. நாங்க இந்த மீட்டிங்கு போயிருந்த நேரம் சகோதரர் மோசஸுடைய சபைக்கு போயிருந்த நேரம், அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதனால விருந்து வச்சிருந்தாங்க. கட்டாயம் நீங்க சாப்பிட்டு தான் போனாங்க. நிச்சயமா எனக்கு அங்க நிக்கக்கூடிய டைம் அவகாசம் சுத்தமா கிடையாது. வீட்டுல 16 பேர் ஈரோட்ல இருந்து உட்கார்ந்து இருந்தார்கள். எனக்கு சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை அருகாமல் இருக்கிற சபைக்கு அனுப்பிவிட்டு நானும் என்னுடைய பாட்டியை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டு நான் அங்க கடந்து சென்றேன். அப்பொழுது என்னால நிக்க முடியாது, நான் கண்டிப்பா போகணும், ஆனாலும் நான் கை வைக்காமல் போக மாட்டேன், நீங்க சாப்பாடை கட்டி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்சல் பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன். அவரு அந்த ஊழியர் மறுநாள் எங்க வீட்டுக்கு கேட்டாரு, சாப்பிட்டீங்களா, நைட்டு போன் பண்ணி கேட்டாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. நான் நினைச்சேன் கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்றாரு. நான் சாப்பிட்டேன், அது வெஜிடபிள் செஞ்சு வச்சிருந்தாங்க, என்னென்ன காய்கறி செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏதோ சடங்குக்கு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு அந்த ஏதும் இல்லாமல் வைக்கிறது. காரணம், அப்பம் விட்டு அங்க அவர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வீடு பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன், அந்த வீட்டுல நான் கை கழுவ மாட்டேன், எனக்கு இந்த விரோதம், எனக்கு அந்த விரோதம் சொல்லி நம்ம வைத்திருந்தோம் சொன்னால், கிறிஸ்தவ அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துவது? கிறிஸ்தவ அன்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒருமனப்பட்டவர்களா இருந்தார்கள், காணி ஆட்சிகளை வித்தார்கள், ஆட்சிகளை விற்றிருந்தார்கள், ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருக்கிறார்கள், வீடுகள் தோறும் போனார்கள், அப்பம் விட்டார்கள், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள், தைரியமாய் தங்களுடைய கைகளை நனைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு வளர்ச்சி ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு அது இருக்க வேண்டும். நாம் அது என்ன நினைக்கிறோம்? கர்த்தரிடத்துல முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்றோம், நடக்கிறது நடக்காம போகிறது. தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படையிலையா, என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்? 3 காரியங்களை நாம் கவனிக்கிறோம். டெய்லி அவர்கள் ஆராதனையில இருந்தாங்க, எந்த பார்ஷியாலிட்டியும் காட்டாதபடிக்கு எல்லா வீடுகளுக்கும் அவங்க போனாங்க, எல்லா இடத்திலும் தங்களுடைய கைகளை நினைத்தார்கள், அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த இடத்துல நம்ம பார்ப்பது, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்கள் ஆராதிக்கவில்லை, கவனிக்கணும். அப்பம் விட்டு அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அப்பம் விட்டுன்ற வார்த்தை நமக்கு ஞாபகம் வர்றதுன்னா லார்ட் சப்பர், கர்த்தருடைய பந்தி நம்ம நினைச்சிருவோம். அது அந்த கலாச்சாரத்துல அப்பம் விட்டுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்பம் விட்டு எல்லா நாளும் அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது கீ சாப்டர். இந்த முழு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கும் ஒரே ஒரு சாப்டர் மைய அதிகாரமாக இருக்கிறது. இரண்டாவது சாப்டர் முக்கியமான ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டதும், பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளிலே இறங்கி ஜனங்களை முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த காரியம் உலகத்தை மாற்றி போடத்தக்கதான அந்த சம்பவம் நடந்தது.
பதிக்கப்பட்டது இந்த 2வது அதிகாரம். அதுதான் கீ சாப்டராக எடுத்திருக்கிறார்கள். முழு கிறிஸ்தவ வாழ்க்கையும் சபை வரலாறும் அடங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக அது காணப்படுகிறது. டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது அதை நாம் மிகவும் ஆழமாக அதை கவனிக்க முடியும். இதனுடைய ஆப்சர்வேஷன், கவனிக்க வேண்டிய காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை குறித்து. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வார்த்தை இதில் எழுதப்படுகிறது. முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு முன்னதாக சொல்லப்பட்ட கடைசி வார்த்தையாக இது சொல்லப்படுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருக்கும் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தை ரெக்கார்ட் பண்ணப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:47 கூட வாசிக்கலாம். லூக்கா 24:47. இந்த வார்த்தை அவர் சொல்கிற அந்த கடைசி வார்த்தைகளில் ஒன்று, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம், யூத ஜனங்களுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையானது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்கிறார். மத்தேயுவிலும் அந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது கடைசியான அந்த 28வது அதிகாரம் 19-20 வாசியுங்கள். பாருங்க, கடைசி அவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல தேசத்தாரையும் எல்லா நேஷன்ஸையும் நீங்கள் டீச்சராக்க வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் கிடையாது, யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லி கடைசியாக சொல்லும் பொழுது, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் தேசம் முழுவதும் நீங்கள் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். லூக்காவில பதிக்கும் பொழுது பார்க்கிறோம், மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எல்லா தேசத்தாருக்கும் சொல்லப்பட வேண்டும். மத்தேயுவில சொல்கிறது நாம் பார்க்கிறோம், சகல தேசத்தாரையும் நீங்கள் டீச்சர் ஆக்க வேண்டும் என்று சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 8:10-11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து, இந்த யூதா மாத்திரம் கிடையாது, யூதேயா மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேலர்கள் மாத்திரம் கிடையாது, எல்லாரும் கிழக்கிலும் இருந்து மேற்கிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் எல்லோரும் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். அது நிறைவேறின காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். மீதியான காரியங்களை வருகிறதான நாம் வகுப்புகளை நாம் பார்க்கலாம். இதுல இன்றைக்கு எடுத்த காரியங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள்.